Hi friends, this video is sponsored by BuyMote Mobile App. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பெஸ்ட்டு குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் இருக்குது. இப்போ கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளும் அதில் இருக்குது. ஸோ என்னென்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம கோல்டன் எண்ணெய் வாங்குகிறோம், சக்தி மசாலா வாங்குகிறோம், சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா வாங்குகிறோம், ஓரிகான் வாங்குகிறோம். இந்த மாதிரி எந்த பொருளாக சமைக்கிறதுக்கு தேவையான மஞ்சத்தூளாக இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம என்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளும் பெஸ்ட்டு குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் இருக்குது. இதோட ப்ரைஸையும் நீங்கள் இதில் வேறு ஏதாவது ஒரு ஆப் இருக்குன்னா அதோட ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சர்வீஸும் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க, பெஸ்ட்டு குவாலிட்டியிலே இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ப்ராடக்ட்டை வியூ பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு முறை வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப நீங்களே வாங்குவீங்க. அப்புறம் வாங்கிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து முட்டை வச்சு ஒரு எக்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வித்தியாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதம், சப்பாத்தி, ரொட்டி இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னோடய அன்பான ரிக்வெஸ்ட்டு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 8 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உடச்சி வச்ச முட்டையை வந்து இது கூட சேர்த்துட்டு லேசாக அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி முட்டையில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம்.
தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகு வந்து 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 50 ml தண்ணி இருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எக் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முட்டையை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனாவே கலந்து விட்டால் நல்லா அந்த மசாலா எல்லாம் முட்டையில் வந்து நல்லா இறங்கிடும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா ஒரு லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான முட்டை கிரேவி வந்து ரெடி. இது வந்து சாதம், சப்பாத்தி, ரொட்டி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.